Good morning, praise Lord. Welcome to this video. ஸோ புறஜாதி மக்கள் அவிசுவாசிகள் பைத்தியமாக ஜீவிக்கிறத பார்க்கலாம். உலகத்தை தேடி அப்படி இப்படி ஜீவிக்கிறாங்க பாவத்தில். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய வீட்லேயும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நகை போட மாட்டாங்க, கோயிலே தான் காணப்படுவாங்க. அப்படி இருக்கவங்க கூட கத்தரை விட்டு பின்மாறி கத்தருடைய காரியங்களை தேடாமல் பின்மாற்றத்தில் காணப்படுறாங்க. ஏன்னாக்கா சபைகள் அறியாமையில் காணப்படுதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா மாதிரி எக்ஸ்ட்ரேனியஸ் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் தராங்க. வெளில தான் கட்டணும், அல்லது ரெவரண்ட் டாக்டர் அது மாதிரி இப்போ பட்டங்களை போட்டுக்கொள்ளணும், அல்லது பதவி சேர் அதெல்லாம் கூட சபையில் காணப்படுது. இதனால் ஜனங்கள் ஆடுகள் மோசமாக மாறி பழைய வாழ்க்கைக்கு பின்மாற்றத்தில் திரும்புகிற அனுபவமாக இருக்குது. எங்களால் ஒயிட்டே கட்டி இருக்க முடியாது. அதுமாதிரி எதிர்காலத்தில் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ தீஸ் சர்ச்சஸ் வில் டை அ நேச்சுரல் டெத் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பெரிய படிப்பாளிகள். ஸோ என்னுடைய வீட்லேயும் அது மாதிரி தான் ஒயிட்டே கட்டிகிட்டு இருக்க முடியாதுன்னு மாறிட்டாங்க. அதோட இப்போ நான் கிறிஸ்துவுக்காக நான் பேசுகிறேன், அல்லது ஊழியத்தை நான் செய்கிறேன், என்னை ஊழியம் செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விரோதமாக பல போராட்டங்களை நடத்துகிறாங்க. இது எங்கள் பாஸ்டர் கிங்ஸ்லி தான் அதை எனக்கே சொல்லி தந்தார். அவருடைய கட்டுரைகளில் அதை எழுதியிருக்காரு. என்னை சபைக்கு உதவ விடக்கூடாது அப்படின்னு தான் பெரிய போராட்டங்கள் நடக்குது. ஸோ இப்போ நான் காலையில் எழுந்து இருக்கேன்னா பெரிய போராட்டத்தின் மத்தியில் நான் இருக்கேன். அதாவது என்னுடைய வேலைகளை சீராக நானே தான் செய்யணும், யாரும் எனக்கு ஹெல்ப்புக்கு கிடையாது. அதனால் நான் செய்ய முடியல சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாக்கிட்டேயே நான் திரும்பி வந்துடணும் அப்படின்ற மாதிரி அவங்க பல போராட்டங்களை நடத்துகிறாங்க. உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்கள். இது பார்த்திங்களா, இது என்னுடைய நண்பர்கள் ஆடுகளம் அப்படி சொல்லிட்டு ஒரு சீரியல் இப்போ வந்துட்டுருக்கு நியூவாக, அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் இது. இல்லை அந்த லேடி பார்த்திங்கன்னா பிங்க்கு பட்டு சாரீ கட்டியிருக்காங்க. ஒருத்தர் படுத்திருக்காரு இல்லையா,